தாவேக தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிரான வழக்கை ரத்து செய்து உத்தரவை திரும்பப் பெற கோரி புகார்தாரர் தரப்புல தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்கு உகந்தது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்த விரிவான செய்திகளை தற்பொழுது பார்க்கலாம். நடிகர் ரஜினிகாந்த் குறித்து ஆதவ் அர்ஜுனா பேசியது சர்ச்சைக்கு உள்ளாகி அதற்கு அவர் மன்னிப்பு கேட்ட நிலையில அடுத்த நெருக்கடியாக பழைய வழக்கை விசாரிக்க உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கு. கரூர் வேலுசாமிபுரத்துல கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் கலந்து கொண்ட கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் பலியான சம்பவத்தை அடுத்து தாவேக நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டாங்க. இதை கண்டித்து எக்ஸ்தல பக்கத்துல பதிவிட்டார் ஆதவ் அர்ஜுனா. இலங்கை நேபாளத்தை போல புரட்சி ஏற்படும் என பதிவிட்ட தாவேக கட்சியின் தேர்தல் பிரிவு செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மீது வன்முறையை தூண்டியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி ஆதவ் அர்ஜுனா தாக்கல் செய்த மனுவை விசாரித்து சென்னை உயர்நீதிமன்றம் அரசு மீதான அதிருப்தியை வெளிப்படுத்தும் வகையிலும் இளைஞர்கள் போராட்டங்களில் இறங்கக்கூடும் என எச்சரிக்கும் வகையிலும் மட்டுமே இந்த கருத்து அமைந்துள்ளதாகவும் வன்முறையையோ வெறுப்பையோ தூண்டும் வகையில் இல்லை என கூறி கடந்த ஆண்டு நவம்பர்ல வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை திரும்ப பெற கோரி புகார்தாரரான LIC ஏஜென்ட் சண்முகம் தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. தன்னுடைய தரப்பை கேட்காமல் வழக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அவர் மனுவுல தெரிவித்திருந்தார். இந்த மனு விசாரணைக்கு உகந்ததா என்பது குறித்து முடிவெடுக்க நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுவை விசாரித்த நீதிபதி மனு விசாரணைக்கு உகந்ததுதான் என கூறி மனுவை எண்ணிட்டு பட்டியலிட பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தாங்க. அதன்படி இந்த வழக்கு அடுத்த வாரம் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டசபை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழல்ல சமீபத்துல நடிகர் ரஜினிகாந்த் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில பேசியிருந்தாரு ஆதவ் அர்ஜுனா. அதற்கு பல்வேறு தரப்புகள்ல இருந்தும் கடும் கண்டனமும் எழுந்துச்சு. ரஜினி ரசிகர்கள், திமுக, அதிமுக, பாஜக தலைவர்கள் என பலரும் ஆதவ் அர்ஜுனா பேச்சை கண்டித்திருந்தாங்க. இதற்கு நடிகர் ரஜினிகாந்த் காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லும் என பதில் கொடுத்த நிலையில நேற்று இந்த விவகாரத்துல மன்னிப்பு கேட்டார் ஆதவ் அர்ஜுனா. இந்த நிலையில ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிரான வழக்கை மீண்டும் உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்திருப்பது அவரை அதிர்ச்சியில ஆழ்த்தியிருக்கு. இது பற்றி நீங்கள் நினைப்பது என்ன என்பதனை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற நாட்டு நடப்பு, அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன்.